காலர் டிஷர்ட் பண்ணிட்டு இருக்கோம், காட்டன் பண்றோம், லைக்ரா பண்றோம், கஸ்டமைஸ் ஆர்டரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம ஓன் யூனிட் தான், கட்டிங் டு பேக்கிங் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஓன் இன் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும் தாங்க. வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 to 5000 பீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும்? யாரையும் வந்து கம்பல் பண்றது இல்ல. ஒரு 30 பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கூட போதும். ஹோல்சேல்ல ரொம்ப மினிமம் கம்மியா கொடுக்கும். நம்ம 5 ரூபாய்க்கு தரோம், 10 ரூபாய்க்கு தரோம் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் 4 to 9 இயர்ஸ் வரைக்கும் போடுற மாதிரி 10 கலர்ஸ் வரும். 10 கலர்ஸ் 10 வெரைட்டி பிரிண்ட். சிங்கிள் பேக்கிங் தான் 60 ரூபீஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். எல்லாமே கோம்டு. சோ அதனால வந்து இதனுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். டி-ஷர்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த் அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் நீங்க வாங்குறப்ப வந்து என்னன்னா குவாலிட்டி எதிர்பார்க்கும். எம் எல் எக்ஸ்எல் 95 வரும். ஜி கடல்ல போகாதுல பக்க கேரண்டி. பிரீமியம் குவாலிட்டியா நல்லா இருக்கும். அப் டு 250 வரை கலெக்ஷன் இருக்கு. பிரிண்டிங் கிடையாது, நிட்டட் பிரிண்டிங் போகுமா அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது. சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் 200 ஜிஎஸ்எம். பசங்களுக்கு போறப்ப வந்து ஜிஎஸ்எம் கம்மியா இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும். 70 ரூபாய் 30 பீசஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு அதுல ஒரு 300 ரூபீஸ் மார்ஜின் நம்ம கம்மியா தான் வைக்கிறோம். இல்ல ஃப்ரெண்ட் நமக்கு அதை எப்படி இருக்கேன் எதுவும் பண்ணத்துல சுமாராக வந்திருக்கும். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியான நம்மளுக்கு காலர் டிஷர்ட்ஸ் ரவுண்ட் நெக் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்துக்கிற கம்பெனி பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் ஃபேஷன் நம்ம திருப்பூர் தான் வந்திருக்கோம். இங்கே பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நம்மளுக்கு 60 ரூபீஸ் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. டோட்டலாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் இன் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் எட்டுன்னு வந்து இவங்களே கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி பேக் பண்ணி ஸோ சொந்தமாக அவங்களே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும் வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தெரியுதுங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓன்லி ஸ்டிச்சிங் யூனிட் மட்டும் தாங்க. தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நம்மளுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓன்லி ஹோல்சேல் டு ஹோல்சேல் மட்டும் தாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பீஸ் மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க லைக் ஷேர் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி யோசிப்பாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சூப்பர். நம்ம கம்பெனி பேர் சொல்லுங்க சார். கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் ஃபேஷன். ஓகே. கொங்கு மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு. கொங்கு மெயின் ரோட் அமைஞ்சிருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம கம்பெனில நம்ம என்ன ரெடி பண்றோம் சொல்லுங்க. நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா காலர் டி-ஷர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ அது காலர் டி-ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பண்றோம், லைக்ரா பண்றோம். சோ கஸ்டமைஸ் ஆர்டரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா? நீங்க எப்படி நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்பட்டாலும் நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம். பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. இப்போ நம்ம கிட்ட என்ன ஃபேப்ரிக் ஆல கிடைக்கும் சொல்லுங்க. அதான் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா லைக்ரா ஃபேப்ரிக் இருக்கு. சோ அப்புறம் மேட்டி ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க அது இருக்குது. அப்புறம் ஏர்டெக்ஸ் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதாவது கஸ்டமர் வந்து என்ன லைக் பண்றாங்களோ ஓகே சோ நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். எல்லாமே அவைலபிள் இருக்குல? எல்லாமே அவைலபிள். இதெல்லாம் நம்ம ஓன் சொந்த எல்லாமே நம்ம ஓன் யூனிட் தான், கட்டிங் டு பேக்கிங் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஃபேப்ரிக் மட்டும் ரெடி ஃபேப்ரிக் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எல்லாமே நம்ம ரெடி ஃபேப்ரிக் எடுத்து வந்து கட்டிங் பண்ணி சோ இது வந்து பார்த்தா நமக்கு கட்டிங் டேபிள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா நமக்கு ஸ்டிச்சிங் தெரியுதுங்களா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஓன் இன் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும் தாங்க. ஆக்சுவலா இப்போ வந்து டீ டைம் சோ எல்லாமே வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே டீ டைம் போயிட்டாங்க. சோ அதனால வந்து யாரும் இல்ல. சோ வந்துருவாங்க ஒரு 7 o'clock வந்துருவாங்க. ஓகே. சோ வந்து வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 to 5000 பீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ வீக் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோமா? ஓகே. இப்போ நம்ம கிட்ட மினிமம் எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும் சொல்லுங்க. சோ மினிமம் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையும் வந்து கம்பல் பண்றது இல்ல. ஓகே. ஒரு 30 பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கூட போதும். 30 பீஸ் அதாவது 30 பீஸ்னா டோட்டல் எல்லா ஸ்டைலும் சேர்ந்து கிடையாது. ஓகே. ஈச் ஒன் ஸ்டைல். சரிங்க. ஒன் ஸ்டைல்ல 30 பீஸ் இருக்கணும். சோ அதான் நம்ம வந்து ஹோல்சேல்ல ரொம்ப மினிமம் கம்மியா கொடுக்குறோம். பண்ணிக்கிறீங்களா? சோ வந்து நம்மளது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. சோ நம்ம வந்து குவாலிட்டில வந்து நம்ம 5 ரூபாய்க்கு தரோம், 10 ரூபாய்க்கு தரோம் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். சோ நம்ம குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் குவாலிட்டி வந்து பக்காவா குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. அப்ப ஒண்ணு சாம்பிள் பாத்துறோமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் பார்க்க போறோம். சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 4 to 9 இயர்ஸ் வரைக்கும் போடுற மாதிரி. ஓகே. பாய்ஸ் ரவுண்ட் நெக் பிளைன். பிரிண்டிங் வந்துரும் உங்களுக்கு. பிரிண்டிங் பாருங்க. பிரிண்டிங் நல்லா இருக்கும். சரிங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 10 கலர்ஸ் வரும். 10 கலர்ஸ் 10 வெரைட்டி பிரிண்ட். ஓகே. சோ இதெல்லாம் ஒரு பாக்கெட்ல 10 வந்துரும். 10மே டிஃபரண்ட் கலர்ஸ். சிங்கிள் பேக்கிங் தான். சிங்கிள் பேக்கிங் தான் வரும். ஒரு பாக்கெட்ல 10 வராது. 10 பீஸ் 10 பாக்கெட் வரும். ஓகே. சோ உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் பேக்கிங் தான். ஓகே. குவாலிட்டி பாருங்க. சோ பேசிக் நமக்கு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. பேசிக் நமக்கு 60 இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் 100% காட்டன். ஓகே. எல்லாமே கோம்டு. சோ அதனால வந்து இதனுடைய காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும். சோ பேசிக் வந்து நமக்கு 60 ரூபீஸ் கலெக்ஷன். இது எல்லாமே 60 ரூபீஸ் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளைன் தான். ஓகே. பிளைன்ல வந்து பெஸ்ட் குவாலிட்டி. ஓகே. இது இப்போ ஒரு டி-ஷர்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த் அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. சோ நீங்க வந்து ரேட் கம்மியா ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்க்கு நீங்க வாங்குறப்ப வந்து என்னன்னா குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். ஓகே. பட் நம்ம கிட்ட பக்க குவாலிட்டி இருக்கும். ஓகே. இதெல்லாமே குவாலிட்டி தான். இது எல்லாமே பாய்ஸ் தான். பாய்ஸ் தான் இல்லையா? பாய்ஸ் தான். ஓகே. என்னென்ன சைஸஸ் இருக்கு சொல்லுங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா M L XL. இப்போ M வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 இயர்ஸ் போடலாம். ஓகே. L வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 இயர்ஸ் போடலாம். ஓகே. XL வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 இயர்ஸ் போடலாம். சோ வந்து 4 to 9 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். போடலாம் இல்லையா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் மென்ஸ்க்கு பண்றோம் இல்லையா? ஓகே. பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே
அடுத்து பாய்ஸ் கலெக்ஷன்லயே வந்து கட்டன்ஸ் வாவ் மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க गाइस தெரியுதுங்களா வேற லெவலா இருக்கு ஃப்ரண்டும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே இருக்கா இங்க பாருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 10 கலர்ஸ் வரும் 10 கலர் வந்து இல்லையா 10 கலர் வந்து ஓகே இதுல நம்ம பேசிக் பிரைஸ் வரும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 95 வரும் ஓகே 95 அங்க ஸ்டார்ட் ஆகுமா ஆமா 90 சூப்பரா இருக்கு பாருங்க गाइस எல்லாமே கலெக்ஷன்ஸ் வாவ் இங்க பாருங்க ஜி கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே காட்டன் தான் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே வந்து காட்டன் ஃபேப்ரிக் தான் ஜி கலர்ல போகாதுல கலர் போகாது பக்க கேரண்டி கண்டிப்பா ஓகே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி போட்டுருக்கோம் ஓகே சோ வந்து எல்லாமே நல்லா இருக்கும் கலர் எல்லாமே உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்திருப்போம் அதே மாதிரி பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு கலர் ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் சோ உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்ல பிரீமியம் குவாலிட்டியா நல்லா இருக்கும் சரிங்க சோ பேசிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் கிட்ட 60 ரூபீஸ்ல இருந்து அப் டு 250 வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சோ எல்லாமே ஓன் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும் தாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் காலர் சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வரும் ஓகே இது வந்து பிரிண்டிங் கிடையாது சோ இது வந்து நிட்டிங்ல ஓட்றப்பே உங்களுக்கு அந்த மாதிரி ஓட்டுவாங்க சோ அதனால வந்து நீங்க பிரிண்டிங்ஸ்ல வந்து பிரிண்டிங் அடிச்சிருப்பாங்க ஓகே பிரிண்டிங் போகுமா அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது இது நீங்க பீஸ் வாங்குனீங்கன்னா பீஸ் இது வந்து டேமேஜ் ஆக வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் பக்காவா இருக்கும் ஓகே காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் இதெல்லாம் வந்து காட்டன் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து ஜிஎஸ்எம் 200 ஜிஎஸ்எம் தான் ஓகே பசங்களுக்கு போடுறப்ப வந்து ஜிஎஸ்எம் கம்மியா இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் சரிங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா 70 ரூபா சரிங்க சுகேஷ் பாத்துங்க எல்லாமே நம்மளுக்கு பக்கா தெளிவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்ஸ்ல நம்ம பிரதர் கிங்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் அவைலபிள் இருக்கும் எப்போ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் கொடுத்து நம்ம வீடியோ வந்து ஹைலைட் வந்து பண்ணிடுவாங்க தெரியுதுங்களா ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் நீங்கள் 30 பீசஸ் மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் ஓன்லி ஹோல்சேல் டு ஹோல்சேல் எல்லாமே வந்து 3 சைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து எம் எல் எக்ஸ்எல் 10 கலர்ஸ் 30 பீசஸ் நீங்க எடுத்தீங்கன்னா தான் ஓகே ஸோ எனக்கு ஒரு அதுல ஒரு 300 ரூபீஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகே ஸோ மார்ஜின் கம்மியாக வச்சிருக்கீங்க மார்ஜின் நம்ம கம்மியாக தான் வைக்கிறோம் ஓகே தெரியுங்களா ஸோ கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும்தாங்க ஸோ இந்த கம்பெனி பேரை வந்து பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கம்பெனி இப்போ காலர் டிஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் அடிச்சிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் நல்லா இருக்கும் சரிங்க இது ஏர்டெக்ஸ் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க இதோட ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா 250 240 ஜிஎஸ்எம் வரும் ஓகே ஏர்டெக்ஸ்ல இந்த மாதிரி காலர்ல டிப்பிங்கா வரும் கையில பாத்தீங்கன்னா டிப்பிங்கா இருக்கும் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லுக்கா இருக்கும் சரிங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா 90 ரூபீஸ் அவ்வளவுதானா அவ்வளவுதான் ஓகே இதோட ரேட் 90 ரூபீஸ் தான் நீங்க வந்து ரீசேல் செல் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 200 வரைக்கும் பண்ணலாம் ஓகே பட் குவாலிட்டி பக்காவா இருக்கும் கலர் ஃபேட் ஆகுது டேமேஜ் அந்த மாதிரி எதுமே பிரச்சனை வராதுல இது வராது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து 6 கலர்ஸ் வரும் 3 சைஸ் வரும் எம் எல் எக்ஸ்எல் சேம் இதே தான் 4 to 9 இயர்ஸ் வரைக்கும் போடுற மாதிரி இது வந்து பிரீமியம் குவாலிட்டி சரிங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு மாடல்ஸ் எல்லாமே இது எல்லாமே இந்த பாய்ஸ் ஐட்டம் இதுல வந்து கிட்டத்தட்ட இப்ப நம்மட்ட ஒரு 15,000 பீஸ் வரைக்கும் இருக்குது 15,000 பீஸ் ஸ்டாக் இருக்கா சேல் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 3,000 4,000 அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஏன்னா அந்த மாதிரி பண்ணா தான் நமக்கு அந்த காஸ்ட் செட் ஆகும் ஓகே அப்படிங்கறப்ப பல்க் பர்ச்சேஸ் பல்க் ப்ரொடக்ஷன் கூட பல்க் இல்லையா ஓகே சோ உங்ககிட்ட வந்து நான் வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க சொல்ல முடியாது சோ ஈச் பிராண்ட் நீங்க 30 பீஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும் சரிங்க அடுத்து நம்ம மென்ஸ் பார்க்க போறோம் இது மென்ஸ் பாருங்க மென்ஸ்ல வந்து பிளைன் ஓகே பிளைன் காட்டன் இது வந்து 220 ஜிஎஸ்எம் இது உங்களுக்கு பாக்கெட் வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா காலர் வந்து வந்துரும் ஓகே இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 130 தான் ஓகே சோ நீங்க எடுத்துட்டு போய் வந்து 200 ரூபீஸ் 250 ரூபீஸ்க்கு நீங்க சேல் பண்ணலாம் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 கலர் வரும் 10 கலர் வந்துரும் 10 கலர் வரும் ஜி இப்போ என்னோட கம்பெனி பேர் போட்டு நான் கஸ்டமைசேஷன் ஆர்டர் கேட்பேன் அதுவும் சோ நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சில கஸ்டமர் நிறைய எனக்கு கால் பண்றாங்க சோ அவங்க கேட்பாங்க சார் எனக்கு 10 பீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க 10 பீஸ் பண்றப்ப அதனுடைய காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் அவ்வளவுதான் நம்ம ஒரு பீஸ் நீங்க கேட்டீங்கனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்லையா பட் அதனோட காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் அவ்வளவுதான் இப்போ நாங்க வந்து ஒரு 5000 பீஸ் பண்றோம்னா எனக்கு அந்த 130 ரூபாய் கொடுக்க முடியுது நீங்க 50 பீஸ் கேட்டீங்கன்னா 130 ரூபாய் கொடுக்க முடியாது சரிங்க சோ அதுதான் ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒயிட் ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் ஓகே எல்லாமே பிரீமியம் யூஸ் பண்றவங்களுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் ஓகே எல்லாமே சாஃப்ட்னஸ் தான் ஃபேப்ரிக் எல்லாமே சோ நமக்கு மென்ஸ் பேசிக் சைஸ் எல்லாம் இருக்கு சொல்லுங்க சோ மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 130 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே எம் சைஸ் ஒவ்வொரு சைஸ்க்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிரைஸ் அது மட்டும் நீங்க வாட்ஸ்அப் எனக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க அத மட்டும் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் ஓகே வாவ் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங்களா ஓகே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டன்ஸ் மாடலுக்கு போறோம் காலர் டி-ஷர்ட்லயே இது வந்து பாருங்க 160 ரூபீஸ் தான் 160 ஓகே எல்லாமே வந்து 160 ரூபீஸ் தான் சரிங்க எல்லாமே எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்தலாம் இல்லையா கட்டன்ஸ் தான்
ஒரு கலருக்கு ஒரு கட்டன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். அது Okay. டிஃப்ரெண்டா பண்ணுவோம். நிறைய கஸ்டமர் சார் இது வந்து கம்மியான ரேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் கஸ்டமர்கிட்ட, ஆ. நீங்க கம்மியான ரேட்ல கிடைக்குதுன்னா எடுத்துங்க. பட் குவாலிட்டி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம 10 rupees 20 rupees நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் குவாலிட்டி கண்டிப்பா எதிர்பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேப்ரிக் அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி ஃபேப்ரிக் இதுக்கு வரும். கண்டிப்பா கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா 160 rupees தான். 160 ரூபீஸ்ங்களா? 160 rupees தான். ஓகே. பாருங்க இந்த டி-ஷர்ட் தான் நான் போட்டிருக்கேன். ஆ. நான் இப்படி சூப்பரா இருக்கு உங்களுக்கு பாருங்க. காமிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சரியா. பட் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா தான் அது பாக்குறதுக்கு வந்து அந்த லுக் இருக்கும். ஓகே. சோ அந்த பக்கா ஸ்லீவ்ல ஃபிட்டிங் வந்து அவேilable இருக்கு பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஓகே. சோ உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். சோ பேசிக் நமக்கு எஸ் சைஸ்ல இருந்து எம் சைஸ் ஆச்சு. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 4 சைஸ் கொடுக்குறோம். ஓகே. சோ இதுலயே வந்து நமக்கு எக்ஸ் பாத்தீங்கன்னா சைஸ் வேணும் கூட பண்ணிக்கலாங்களா? எக்ஸ் சைஸ் வேணும் கூட. பண்ணிக்கலாம். அதான் எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 4 சைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இப்போ நீங்க வந்து என்னன்னா இதுலயே வந்து நீங்க 30 பீஸ் எடுத்தீங்கன்னா போதும். அதுதான் எனக்கு வந்து ஜாஸ்தி நீங்க எடுக்கணுங்கிறதுல ஒரு 30 பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டன்ஸ் மாடல். சரிங்க. இது வந்து இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாக்கெட் மாடல். பாக்கெட் மாடலுங்களா? ஓகே. பாக்கெட்ல உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பிளஸ் இந்த மாதிரி டிப்பிங் வரும். ஓகே. இது நீங்க பாக்குறப்ப வந்து உங்களுக்கே தெரியும் அந்த லுக் இருக்கும். டி-ஷர்ட்டோட லுக் பாருங்க. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நமக்கு பாக்கெட் வச்சது இல்லீங்களா? இது எல்லாமே பாக்கெட் வச்சிருக்கு. உங்களுக்கு கையில இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அது ஒரு லுக் இருக்கும் பாருங்க. நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு ஜெனியூனா சூப்பரா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து பிரைஸ் காஸ்ட் கம்மி பண்ணுங்கிறதுக்காண்டி நம்ம பண்றது கிடையாது. ஓகே. நம்ம வந்து மற்றவங்களோட 20 rupees நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஒர்த்தபிளான ஃபேப்ரிக் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. பாருங்க கலரும் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கலர் தான். எல்லா கலருமே பாருங்க. ஒரு டிப்பி இந்த பீஸை நீங்க யூஸ் பண்ணி நீங்க போட்டு ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பக்காவா தெரியும் இல்லையா? சூப்பரா இருக்கு பாத்துங்க गाइस. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோ பேசிக் நமக்கு 60 rupees. சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காலர் கப்லாம் கிடைச்சது போடுவாங்க. நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம். சோ ஒவ்வொன்னு மேட்ச் பண்ணி நம்ம பண்றோம். சோ இந்த கலருக்கு ஃபைனல் சாம்பிள் பீஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் பண்றோம். இது பாத்தீங்கன்னா இது ஒரு கலரா இருக்குங்களா? இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஒரு கலரா இருக்கும். ஆமா. சோ அப்படி நம்ம ஒவ்வொரு கலர் நம்ம சூஸ் பண்றோம். பாத்தீங்களா? அந்த கலருக்கு என்ன தேவை, என்ன எப்படி நமக்கு போட்டா செட் ஆகும்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தான் நம்ம பண்றோம். சரிங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சோ இதெல்லாம் நமக்கு பாக்கெட் இல்லாம இதெல்லாம் பாக்கெட் இல்லாம வரும். இது ஒரு லோகோ மட்டும் வரும். ஓகே. சோ நீங்க பாருங்க இது சேம் அதே தான். இது உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா 220 to 230 வரைக்கும் வரும். ஓகே. துணி நல்லா கெட்டியா இருக்கும். அப்புறம் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீட் மாடல்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஸோ கீழேயும் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா கொடுக்குறது நீட்டா கொடுத்துருப்போம். ஓகே. நீங்க ஷோரூம்ல போய் வாங்குற மாதிரி ஒரு குவாலிட்டியா இருக்கும். கலரும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் கலர் தான் பண்ணிருப்போம். சரிங்க. கலரும் கசகசன்னு பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நீங்க இதுல வந்து எனக்கு ஒரு 5000 பீஸ் வேணும், ஒரு 3000 பீஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. இல்ல எனக்கு அவ்வளவு வேணாங்க, இப்பதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு கம்மியா வேணும்னு சொன்னீங்கன்னா 30 பீஸ் நீங்க எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எல்லா ஸ்டைலையும் நீங்க 30 பீஸ் கேட்டுறாங்க, நம்மளால கொடுக்க முடியாது. ஓகே. ஈச் ஒன் ஸ்டைல் 30 பீஸ். 30 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே. ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் ஓன்லி ஹோல்சேல் டு ஹோல்சேல் மட்டும் தாங்க. ஸோ பேசிக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 rupeesலேருந்து அப் டு நமக்கு ஆகுது. ஸோ என்னன்னா நம்ம ஹோல்சேலே வந்து ரீட்டைல் மாதிரி தான் பண்ணுறோம். பட் என்னன்னா ஹோல்சேலே வந்து நம்ம மினிமம் வந்து பஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்டல் தான் போடுவோம். ஓகே. பேல் டு பேல். இப்போ வந்து அப்படி இல்லை. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ரிசர்ச் பண்ணி எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி தான் ஒவ்வொருத்தலையும் வந்து இப்போ நம்மகிட்ட வர்றாங்கன்னா அவங்க 4 இடத்துல விசாரிச்சுட்டு ரேட்டு குவாலிட்டி எல்லாமே கம்பேரிஷன் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து குவான்டிட்டியும் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். ஸோ அதனால குவாலிட்டியாகவும் பண்ணுறோம், குவான்டிட்டியும் கம்மி தான். ஓகே ஜி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வரப்போகிற மாடல். ஓகே. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் இதில் வந்து 3000 பீஸ். பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் இன்ஹவுஸ் செட்டப்புங்க. ஸோ ஓன் யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட் வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. இது பாருங்க, இது மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே. சோ ஒவ்வொரு வெரைட்டில பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. வாவ் சூப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாமே. சோ எப்படியும் ஒரு 1 to 2 டேஸ்க்குள்ள ப்ரொடக்ஷன் ரெடி ஆயிரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்குள்ள உங்களுக்கு வந்துரும். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல ஆயின் மெசேஜ் பண்ணிருங்க. நான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சறேன். கலர், சைஸ், என்ன மெஷர்மென்ட் வருது. இப்போ நான் கர்நாடகால இருக்கேன், இல்ல ஆந்திரால இருக்கேன், இல்ல மகாராஷ்டிரால இருக்கேன். ஓகே. தெலுங்கானால இருக்கேன். இப்போ வந்து நம்ம Flipkart, Amazon மாதிரி தான். ஸோ அது வந்து ஆன்லைன் பண்றாங்க, நம்ம வந்து ஆஃப்லைன் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் நம்ம கொடுத்துட்டீங்கன்னா கொரியரும் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பிசினஸ் பீப்புள் பண்றோம் எல்லாருமே வந்து எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியான மெம்பர்ஸ் தான். ஸோ நீங்க வந்து பயப்பட வேண்டியது.